ஹல்வானாலே நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காததுக்கு ரீசன் என்னன்னா அதுக்கு நிறைய நெய் எண்ணெய் சுகர் தேவைப்படும் தான். இது மூணுமே இல்லாமல் சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபி தான் இந்த தொதல் ஹல்வா ரெசிபி. இது எந்த ஊரில் ஃபேமஸ்ன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிருங்க. இதில் நான் கொஞ்சம் கூட நெய்யோ எண்ணெயோ ஆட் பண்ணலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம முதல் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதை நல்லா வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவதாக அதே தேங்காயிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 கப் அளவுக்கு 2வது தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதை ரெண்டையுமே தனித்தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி அப்படி இல்லைன்னா கருப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு எடுத்த 2வது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ 2வது எடுத்த இன்னொரு கப்பு தேங்காய் பாலில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம் வடிச்சிட்டு. இப்போ ஒரு பேனில் இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது நல்லா கெட்டியாகி வந்த பின்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த திக்கான தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். இந்த மாதிரி பபிள்ஸ் நல்லா திக்காக வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் முந்திரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த தேங்காய் பால்லேருந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. இந்த அளவுக்கு வந்த பின்னாடி அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி ஹல்வா பதத்துக்கு வந்துடும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்லேயோ ஒரு வாழை இலையிலையோ சர்வ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான தொதல் ஹல்வா ரெசிபி வீட்டிலே ரெடி ஆயிரும்.